இனிய காலை வேலை பிரச்சனை நாட்கள் 5. ஆனால் இன்றைக்கி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் மறந்து ஜிம்முக்கு ஜகா வாங்கிட்டேன், ஒர்க்குக்கு மகா வாங்கிட்டேன். இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சு நானும் கொஞ்சம் இடையில கிளம்ப ஆரம்பித்தேன். அதை கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு போய் நான் நண்பரை கூப்பிட்டு நேராக வந்துட்டு பார்க்கு போனேன். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்ட்டு இருந்தேன். கொஞ்சம் இந்த வீக்கெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தனால டிப்ரெஷனை இன்றைக்கி முடிச்சு கட்டிடலான்ட்டு போனேன். கொஞ்சம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தேன். கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு, மயிலெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் நம்மளே அது கிட்ட போய் நின்னாலும் அது பயக்க மாட்டேங்குது, ஏன்னா அந்த லெவலுக்கு பழகிடுச்சு. அதனால வந்துட்டு நானும் கொஞ்சம் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிம்மதியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு பறவை சத்தமெல்லாம் நிறையா இருந்துச்சு. பறவை நிறையா தூங்கிட்டு இருந்துச்சு மரத்தில். நானும் கொஞ்சம் ஓரத்தில் இருந்தேன். கொஞ்சம் குளத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும் நடந்து போயிட்டு இருந்தேன். மெயினாக வண்ணத்து பூச்சி இடத்துக்கு போனானே வண்ணத்து பூச்சியெல்லாம் எத்தனை இருக்குன்னு படித்து பார்த்துட்டு எத்தனை வண்ணத்து பூச்சி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு ஒரு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பு பேசிவிட்டு நானும் என் நண்பரும் உரையாடிட்டு கிட்ஸுக்கு ஒரு ரூம் இருந்துச்சு, அதை பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஆகிட்ட கொஞ்சம் வானிலை கொஞ்சம் சரியாக இல்லை. வீட்டுக்கு போனோன்னா சாப்பிட்டு கொஞ்சம் தூங்கிட்டேன், ஏன்னா டயர்டாக இருக்குது, எல்லாம் ஹெல்த்தியாக